சர்வதேச அளவில் இணையதள வீடியோ பதிவில் அமெரிக்க சமூக சேவகர் பீட்டர் தலைமையை துண்டிக்கும் காட்சிகள் அடங்கிய வீடியோ பதிவினை ஐஎஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கு ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அமெரிக்க இராணுவத்தைச் சேர்ந்த கசிக் போரில் பங்கேற்பதற்காக ஈராக்குக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு சென்றுள்ளார். பின்னர் இராணுவத்தில் இருந்து வெளியேறிய அவர் போர் வீரர்களுக்காக அவசர சிகிச்சை அளிக்கும் மருத்துவராக பணியாற்றினார். இவரை கடந்த 2013ஆம் ஆண்டு பிணை கைதியாக கடத்தி சென்ற ஐஎஸ் அமைப்பினர் தற்போது படுகொலை செய்த வீடியோ காட்சிகளை வெளியிட்டுள்ளனர். ஐஎஸ் அமைப்பினரின் இச்செயலுக்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் இச்செயல் காட்டுமிராண்டித்தனமானது என்று கண்டித்துள்ளார். இதுபோன்று அப்பாவி உயிர்களை பறிக்கும் செயல் காட்டுமிராண்டித்தனமானது. கழுத்தறுப்பு, அப்பாவி மக்களை கூட்டம் கூட்டமாக கொலை செய்வது மற்றும் பாலியல் கொடுமைகளை சிரியா மற்றும் ஈராக்கில் அரங்கேற்றி வரும் ஐஎஸ் அமைப்பினரை வன்மையாக கண்டிக்கிறேன். ஐஎஸ் அமைப்பினர் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ காட்சிகள் ஈராக்கில் இருந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் ஜேம்ஸ் ஃபாலி, செப்டம்பர் மாதத்தில் டேவிட் ஹெய்ன்ஸ், ஸ்டீவன் ஸ்டோல்ஃப், ஹெர்வ் கார்டெல் உள்ளிட்டோர் ஐஎஸ் அமைப்பினரால் படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.